ಇನ್ನು ಬೆಂಗಳೂರಿನ ಜಿಟಿ ಮಾಲ್ನಲ್ಲಿ ಧೋತಿ ಧರಿಸಿದ್ದಕ್ಕೆ ರೈತನೊಬ್ಬನನ್ನ ಒಳಗಡೆ ಬಿಡದೆ ಮಾಲ್ ಕ್ರಮವನ್ನ ರಾಮರಾಜ್ ಕಾಟನ್ ಕಂಪನಿ ಖಂಡಿಸಿದೆ. ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿಯ ಪ್ರತೀಕವಾದಂತಹ ಧೋತಿ ಧರಿಸಿ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಹೋರಾಟ ನಡೆಸಿದಂತಹ ಗಾಂಧೀಜಿಯ ಉದಾಹರಣೆ ನೀಡಿರೋ ರಾಮರಾಜ್ ಕಾಟನ್ ಸಂಸ್ಥಾಪಕ ಕೆಆರ್ ನಾಗರಾಜನ್ ರೈತ ಫಕೀರಪ್ಪ ಪರ ನಿಂತಿದ್ದಾರೆ. ದೇಶದ ಬಹುತ್ವವನ್ನ ಗೌರವಿಸೋ ಆ ಮೂಲಕ ನಮ್ಮ ಶ್ರೀಮಂತ ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನ ಉಳಿಸೋ ಕುರಿತು ಮಾತನಾಡಿರೋ ನಾಗರಾಜನ್ ಧೋತಿ ಧರಿಸೋದಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಡಬೇಕಿಲ್ಲ, ಅದು ನಮ್ಮ ಭಾರತೀಯ ಅಸ್ಮಿತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. வாட்ஸ்அப் மூலம் ஒரு செய்தியை கண்டேன். பெங்களூரில் ஒரு பெரிய வணிக வளாகத்தில் ஒரு பெற்றோருடன் மகன் சென்றிருக்கிறார். அவருடைய பெயர் பகீரப்பா சன் நாகராஜன். அங்கு அவர் வேட்டி கட்டு இருப்பதனால் அவரை உள்ளே விடவில்லை என்ற செய்தியை அறிந்து மிகவும் வருத்தப்பட்டேன். இது எல்லாம் ஒரு வருத்தமாக இருந்தாலும் இதை உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை செய்கிறேன். வேட்டி என்பது நம்முடைய இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சார உடை. தொன்று தொட்டு நம்முடைய இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களும் உடுத்திய உடை இந்த வேட்டி. இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு மகாத்மா காந்தி உபயோகித்த முதல் டூல் அகிம்சை. 2வது டூல் 1921 மதுரை வந்த பொழுது அவருடைய உடையை எல்லாம் எடுத்துவிட்டு வேட்டியை கட்டியது 2வது டூல் வேட்டியாகும். ಇದು ಏಷ್ಯಾನೆಟ್ ನ್ಯೂಸ್ ನೆಟ್ವರ್ಕ್ ಪ್ರಸ್ತುತಿ. ನೀವು ನೋಡ್ತಿದ್ದೀರಾ ಏಷ್ಯಾನೆಟ್ ಸುವರ್ಣ ನ್ಯೂಸ್.